அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் அஜி மொய்தீன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், வணக்க வழிபாடு என்று சொன்னால் அது தொழுகை தான் குறிக்கும், அப்படியா? நம்மளுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளில் ஒரு வணக்க வழிபாடு செய்கிறார்கள். ஒருவரின் வணக்க வழிபாடு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார், இன்னொருவர் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நிராகரித்து விடுகிறான். அப்படி என்றால் அந்த வணக்க வழிபாடு முறையாக செய்யவில்லையா? அப்போ அந்த காலகட்டத்தில் தொழுகை இருந்துக்குது. அந்த தொழுகையில் அத்தியாத்தில் உட்காரும்போது சலவாத்து ஓதினார்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. சகோதரர் அவங்க கொஞ்சம் நுணுக்கமாக தன்னுடைய கேள்வியை கேட்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல வணக்க வழிபாடுகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வணக்க வழிபாடுகள்னா தொழுகைதான வணக்க வழிபாடு. இந்த வணக்க வழிபாடுகள் குறித்து அந்த குர்ஆனை நாம எடுத்து படிச்சோம்னா, ஆதம் நபியினுடைய பிள்ளைகளை பற்றிய அல்லாஹ் பேசும் பொழுது அதுல 2 பிள்ளைகள் இருந்ததாகவும், அந்த இருவர் வணக்க வழிபாடுகள் செய்ததாகவும், அதுல ஒருவருடைய வணக்கத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டதாகவும், இன்னொருவருடைய வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததாகவும் இப்படி குர்ஆன்ல படிக்கும் பொழுது நமக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு சொல்லுதே. அப்ப இதை வைத்து பார்க்கும் பொழுது தொழுகை என்று சொன்னால் இந்த தொழுகை ஆரம்பத்திலேயே இருந்ததா? ஏன்னா இன்னைக்கு நம்ம தொழுகையில அத்தஹியாத்துல் இல்லாஹி வஸலவாத்து வத்தய்யிபாத்து என்ற அத்தஹியாத்து ஓதுறோம். அதுக்கடுத்து சலவாத் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் இந்த சலவாத்து ஓதுறோம். அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆரம்பத்திலேயே இருந்ததா? இது தொடர்பான மார்க்கத்தினுடைய விளக்கம் என்ன என்று கடந்த காலத்துல குர்ஆன்ல சொல்லப்பட்ட அந்த வரலாறுகளை எடுத்து சொல்லி இப்ப நாம செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளோடு ஒப்பிட்டு ஒரு நுணுக்கமான ஒரு கேள்வியை நம்ம இடத்துல கேட்கிறாங்க. முதலாவது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுகிற பொழுது அந்த வணக்க வழிபாடுகள் என்றால் தொழுகை மட்டும்தான் வணக்க வழிபாடு என்று அல்லாஹ் தஆலா எங்கேயுமே சொல்லல. வணக்க வழிபாடு என்றால் என்ன? இறைவனை வணங்கக்கூடிய விதமாக நாம நன்மையை எதிர்பார்த்து என்னென்ன காரியங்களை செய்கின்றோமோ அத்துணையுமே அது இபாதத்துல தான் அடங்கும். இதை நாம எதிலிருந்து எடுத்துக்கிடலாம்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து இந்த சமுதாயத்துல சொல்றான். எப்படி சொல்றான்? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதர் தான். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு இந்த சமுதாயத்துல எப்படி சொல்றான்? இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான். யூஹா இலைய, எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி அருளப்படுகிறது. நான் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவன் சொல்ல மாட்டேன், நான் கடவுள் தன்மை உள்ளவனும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான். யூஹா இலைய, எதுல நான் தனிச்சு இருக்கிறேன்? உங்களை விட நான் எதுல சிறந்து இருக்கிறேன்? யூஹா இலைய, என் பக்கம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி அருளப்படுகிறது. அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களை படைத்தவன் ஏக இறைவன் ஒரே ஒருவன் தான் என்று எனக்கு வஹி அருளப்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அந்த வசனத்துல தொடர்ச்சியாக அல்லாஹ் நபியை விட்டு சொல்லுகிறான், வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. இந்த அடியார்கள் இறைவனுடைய அந்த வணக்க வழிபாட்டுல, அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாட்டுல எவரையுமே இணை கற்பித்து விடக்கூடாது என்றும் நீங்கள் சொல்லிவிடுங்கள். அப்ப அதுல இபாதத்துல வெறுமனே தொழுகை மட்டும் வரும் பொழுது அந்த தொழுகையில இணை வைப்பு வர வேண்டிய அம்சமே இல்லை. தொழுகையில நீங்க எல்லா நபர்களும் என்னதான் செய்யறோம்? அல்லாஹ்வுக்காகத்தான் நம்மளுடைய தொழுகை அமைக்கிறோம். அப்ப அல்லாஹ் இங்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குது? இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் எந்த ஒருவரையும் இணை வைத்து விட வேண்டாம் என்று சொன்னால் அது வெறுமனே தொழுகையை மட்டும் நமக்கு சொல்லல. இப்ப துவா செய்யறது இருக்குதா இல்லையா? அந்த துவாவும் வணக்கம் தான். அந்த துவாவை நீங்க அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்கணும். அல்லாஹ்வை தவிர்த்து அடுத்தவங்கள்ட்ட யாருக்கு நீங்க துவா செஞ்சிராதீங்க. இவர் ஒரு நல்லவரா வாழ்ந்து மரணிச்சிருக்கிறாரு, இவர் ஒரு பெரிய மகான், நீங்களா போய் என்ன செஞ்சிராதீங்க? இறந்தவர்கிட்ட போய் கையேந்திராதீங்க. அல்லது ஒரு உயிரோடு இருக்கும் பொழுது இவரெல்லாம் பெரிய ஒரு ஞானி என்று சொல்லி அவர்கிட்ட போய் கையேந்திராதீங்க. அந்த துவாவாக இருந்தாலும் அந்த இறைவனுக்காக செய்ய வேண்டிய அத்துணை வணக்கங்களிலேயும் நீங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் அதுல முன்னிலைப்படுத்த வேண்டுமே ஒழிய அதை இறைவனுக்கு இணையாக அடுத்தவங்களை கொண்டு போய் சேர்த்துறாதீங்க. அப்ப இந்த வசனமே நமக்கு உணர்த்துகிறது, இபாதத் என்பது வெறுமன தொழுகையை மட்டும் உள்ளடக்காது. தொழுகையை தாண்டி நாம என்னென்ன காரியங்களை செய்கிறோமோ அத்துணையுமே இபாதத்து தான். இன்னும் சொல்ல போனா
அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு ஒரு நபி மொழியில சொல்றாங்க. தொழுகை மட்டும்தான் வணக்கம் கிடையாது என்பதற்கு இந்த நபி மொழியே ஒரு பெரிய சான்று. அத்துவாவு ஹுவல் இபாதா. நீங்க அல்லாஹ்ட்ட கையேந்தக்கூடிய துவா இருக்குதா இல்லையா, அந்த துவாவே ஒரு இபாதத்து. அந்த இபாதத் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் எதுக்கு சேர்த்து சொல்றாங்க? கையேந்தி அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய அந்த துவாவுக்கு பயன்படுத்துகிறார்கள். அப்ப நம்மளுடைய மார்க்கத்துல வெறுமன தொழுகை மட்டும் நமக்கு இபாதத்தாக சொல்லப்படல. தொழுகையை தாண்டி இப்ப நம்ம நோன்பு வைக்கிறோமா, அந்த நோன்பும் ஒரு இபாதத்து தான். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்கிறதுக்காக குர்ஆனை ஓதுறோமா, அது ஒரு இபாதத்து தான். திக்ர் செய்கிறோமா, அது ஒரு இபாதத்து தான். எனவே அந்த இபாதத்தை நாம தொழுகை என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ள சுருக்கிவிட முடியாது. அந்த இபாதத் என்பது பரந்துபட்டது. அல்லாஹ்விடத்துல நன்மை எதிர்பார்த்து நாம் சொர்க்கம் செல்வதற்காக என்னென்ன நற்காரியங்களை செய்கின்றோமோ அத்துணை நற்காரியங்களும் அது எதில் அடங்கிரும்? இபாதத்துல அடங்கிரும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த மகன் விஷயத்தில் அல்லாஹ் பேசுறானே, ரெண்டு பேருமே இபாதத் பண்றாங்க. அதுல ஒருவருடைய அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார், இன்னொருவருடைய வணக்கத்தை அல்லாஹ் ஏத்துக்காம இருக்கிறார். அதனால தான் அவருக்கு கடுமையான கோபம் வரும். இன்னொரு நபரை கொலை செய்து விடுவார். கொலை செய்த பிறகு அதை என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும் பொழுது ஒரு காகம் புதைக்கக்கூடிய அந்த முறையை சொல்லி தந்தது குர்ஆன்ல நாம பார்க்கலாம். அப்ப அதுல இபாதத்துல ஒருவருடைய இபாதத்தை ஏற்கிறான், இன்னொருவருடைய இபாதத்தை ஏற்கப்படவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு அந்த இபாதத்தை ஏற்கிறது ஏற்காம இருக்கிறது அது அல்லாஹ்வுடைய கையில உள்ள ஒண்ணு. இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட முடியாது? ஒரு ஆள் தொழுகிறாரா, நிச்சயம் இவர் சொர்க்கம் போயிருவாருன்னு நாம தீர்ப்பளிச்சிட முடியாது. அவர் தொழுகக்கூடிய அந்த தொழுகையை இறைவன் அங்கீகரிப்பதற்கும் அல்லது அவர் தொழுகக்கூடிய அந்த தொழுகையை இறைவன் மறுப்பதற்கும் அது இறைவனை சார்ந்தது. எந்த ஒரு நபர்களும் நாம் என்ன செஞ்சிட முடியாது. இது அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காரியம், எனவே இவர் செய்ததனால இவர் சொர்க்கம் போயிடுவாரு என்று நாம் டிக்ளேர் செய்ய முடியாது. சரி, இப்ப நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அதுக்கு நாம என்ன செய்யணும்? அமல்களை ஏத்துக்கிடுறது ஏத்துக்கிடாம இருக்கிறது அல்லாஹ் கையில இருக்குது. இப்ப நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு மார்க்கம் சில அணுகுமுறைகளை சொல்லுகிறது. அந்த அணுகுமுறையை நாம முறையா கடைபிடிச்சோம்னா நம்மளுடைய அமல்களும் இறைவனால ஏற்றுக்கொள்ளப்படும். என்னென்ன அணுகுமுறை? ஒண்ணு, நாம செய்யக்கூடிய அந்த காரியம் முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நன்மை எதிர்பார்த்து செய்யணும். இப்படி எந்த இபாதத் செய்தாலும் அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியா இருக்கிறான். இப்ப ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு காரியத்தை செய்கிற பொழுது தனக்கான கூலி அல்லாஹ்விடத்துல கிடைக்கணும் என்ற அந்த ஒரு ஆசை இல்லாம நமக்கு இந்த உலகத்துல நல்ல பேரு கிடைக்கணும், நான் தொழுகிறேனா என்னை ஒரு தொழுகையாளின்னு சொல்லணும், நான் தர்மம் கொடுக்கிறேனா என்னை ஒரு சிறந்த தனவந்தர்னு சொல்லணும், இப்படிங்கிறதுக்காக ஒரு ஆள் செய்யறாருன்னு வைங்க, நாம செஞ்ச எந்த ஒரு காரியமும் நமக்கு பலன் அளிக்காது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவா சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உடல் தோற்றங்களை பார்க்க மாட்டான், உங்கள்ட்ட இருக்கிற பொருளாதாரத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். இறைவன் உங்களிடத்துல பார்ப்பது உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், அந்த உள்ளத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையும் பார்க்கிறான். அப்ப நம்மளுடைய உடல் தோற்றம் அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நம்ம எவ்வளவு காசு வச்சிருக்கிறோம் அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நாம என்ன நல்ல காரியத்தை பண்றோம், இன்னொரு நல்ல காரியத்தை பண்ணும் பொழுது நம்முடைய உள்ளத்துல என்ன நினைச்சிட்டு பண்றோம், இதைத்தான் அல்லாஹ் தஆலா கவனிப்பானா. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு நபி மொழியில விளக்கி சொல்றாங்க. மறுமை நாள்ல ஒரு 3 நபர்கள் அல்லாஹ் தனியா பிரிச்சு எடுப்பான். 3 பேருமே இந்த உலகத்துல பெரிய பெரிய காரியத்தை செஞ்சவங்க. அவங்க அல்லாஹ் மறுமை நாள்ல நரகத்துல முகம் குப்புற தள்ளுறான். அவங்க செய்யக்கூடிய அமல்களை ஏத்துக்காம நரகத்துல முகம் குப்பரையே அல்லாஹ் தள்ளி விடுகிறான். ஏன் அந்த 3 நபர்கள் யாருன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. ஒரு ஆள் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாரு, அல்லாஹ் அவருக்கு நிறைய மார்க்க கல்வியை வழங்கி இருந்தான். அந்த மார்க்க கல்வியை வச்சு மக்களை நிறைய பேரை அவர் இஸ்லாத்தை நோக்கி வென்றெடுத்தார். இஸ்லாத்தை நோக்கி வென்றெடுக்கிறது ஒரு சாதாரண விஷயமா? நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை அடுத்தவங்கள்ட்ட சொன்னாலேயே அது அவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க அதனுடைய நன்மை நமக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொன்னாலேயே அதுல அவ்வளவு நன்மை இருக்குது. ஆனா அவர் பல நபர்களை இந்த கொள்கையை நோக்கி வென்றெடுத்திருக்கிறாரு. இப்படி பல நபர்களை வென்றெடுத்த அந்த ஆளை பத்தி அல்லாஹ் என்ன செய்வானா, நரகத்துக்கு முகம் குப்புற தள்ளுவானா. ஏன் நரகத்துல முகம் குப்புற தள்ளுறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காரணத்தை சொல்லுகிறார்கள். இவர் உலகத்தில் இருக்கும் பொழுது தாவா என்ற அந்த ஒரு பணியை செய்தார், அந்த ஒரு நல்லறத்தை செய்தார். ஆனால் அந்த அழைப்பு பணி செய்யும் பொழுது அவர் எந்த நோக்கத்துல செய்யல, நான் செய்யக்கூடிய இத்தனை செயல்களுக்கும்
அல்லாஹ் எனக்கு கூலி தரணுமே, அந்த நோக்கம் அவர்கிட்ட இல்லை. உலகத்துல பேரை எதிர்பார்த்தாரு, புகழை எதிர்பார்த்தாரு. அதே மாதிரி அவர் எதிர்பார்த்ததை போல உலகத்துல நிறைய பேர் அவரை புகழவும் செஞ்சுட்டாங்க. எங்க ஊர் அஜர்த்து மாதிரி வர முடியுமா? எங்க ஊர் ஆலிம்ஷா மாதிரி வர முடியுமா? அவர் மைக்கு பிடிச்சு 2 மணி நேரம் பேசினாலும் நாங்க அப்படியே முழுக்க முழுக்க அவருடைய உரையிலே இருப்போமே என்ற அளவுக்கு மக்கள் வந்து அவரை புகழ்ந்துருவாங்க. இப்படி அவர் மக்களுடைய புகழை எதிர்பார்த்து செய்ததனால அந்த புகழ் உலகத்திலே கிடைத்து விட்டது. எனவே இங்கு உனக்கு ஒண்ணும் கிடையாது, நரகத்துக்கு போன அவர் அல்லாஹ் முகக்குப்புற தள்ளிடுவான். இன்னொரு நபர் தன்னுடைய உயிரையே போர்க்களத்துல போய் இஸ்லாமிய படையிலிருந்து தன்னுடைய உயிரையே மாய்த்து இருப்பார். உயிரை மாய்க்கிறது சாதாரண ஒண்ணா? ஷஹீத் என்ற அந்தஸ்துனா சாதாரண அந்தஸ்து கிடையாது. கேள்வி கணக்கு இல்லாமலேயே சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனா அவ்வளவு பெரிய ஒரு தியாகம் செய்தவருக்கு அல்லாஹ் தஆலா நரகத்துல முகங்கு பிறப்பை விழ செய்யறான். ஏன் நரகத்தில் முகங்கு பிறப்பை விழுகிறாங்க? அவர் இந்த ஷஹீத் என்ற அந்த அந்தஸ்தை பெறுவது, அவர் வந்து அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து அவர் செஞ்சிருந்தார்னா கேள்வி கணக்கு இல்லாம ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கலாம். ஆனால் அவர் என்ன நோக்கத்துல நம்மள அடுத்தவங்க வந்து நல்ல வீரர்னு சொல்லணும்னு அந்த போர்க்களத்துல போனார். அவர் இறந்த பிறகு அது போல மக்களால பேசவும் பட்டார். இவர் நல்ல வீரமா செயல்பட்டார், மக்களால பேசவும் பட்டார். எதை எதிர்பார்த்தார்? அது உலகத்துல கிடைச்சிருச்சு, பிறகு எதுக்கு இவருக்கு நான் மறுமை நாள்ல கூலிய தரணும்? இவர் நரகத்துல முகங்குப்புற போகட்டும். அதே மாதிரி இன்னொருவர் செல்வத்தை பிறருக்கு கொடுத்தவர், தர்மம் செய்யறவரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் நிறைய பொருளாதாரத்தை கொடுத்தாரு, ஆனா அல்லாஹ்ட்ட நன்மை எதிர்பார்க்கல. அதனால அல்லாஹ் தஆலா அவரை நரகத்துல முகங்குப்புற தள்ளுறான். அப்ப இந்த ஹதீஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் நம்மளுடைய நல்லறங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம உள்ள தளவுல முதல்ல சரிபடுத்தணும். நாம எவ்வளவு நல்லறங்கள் செஞ்சிருக்கிறோம் அது அல்லாஹ் கவனிக்க போறதில்லை. ஒவ்வொரு காரியங்களை நாம் செய்கிற பொழுது நம்மளுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது, யார்கிட்ட நன்மை எதிர்பார்த்து அந்த காரியத்தை பண்ணோம், இதைத்தான் அல்லாஹ் தஆலா நம்மள்கிட்ட பார்க்கிறான். அப்ப இந்த இஹ்லாஸ் இல்ல, இதைத்தான் இஹ்லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்விடத்துல நன்மை எதிர்பார்த்து செய்யக்கூடிய அந்த காரியத்தை தான் மன தூய்மையோடு செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மன தூய்மை இல்லாமல் நாம் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி இப்ப நம்மளுடைய காரியம் இன்னும் ஏற்றுக்கிடப்படணும்னா அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு அடிப்படையும் சொல்லி காட்டுறான். என்ன அடிப்படை? வமை யப்தது கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்துல சொல்லப்படாத ஒரு காரியத்தை யாரேனும் ஒருவர் நன்மைன்னு நினைச்சு செய்யறாங்கன்னா, ஒரு ஆள் நிறைய காரியத்தை பண்ணுவாரு, தனக்கு நிறைய நன்மை வேணும் சொர்க்கம் போகணும்னு ஆசைப்பட்டு நிறைய செய்வாரு. ஆனா அவர் செய்யற காரியம் இஸ்லாத்துல இல்லைன்னு வைங்க. இப்ப இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல மௌலித் ஒரு கூட்டம் ஓதுறாங்களா இல்லையா? மௌலித் ஓதக்கூடிய எல்லா ஆட்கள்கிட்டையும் போய் கேளுங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல முஹப்பத் வச்சு தானே ஓதுறேன், எனக்கு நான் நிறைய நன்மை கிடைச்சு சொர்க்கம் போகணும் தானே ஓதுறேன். அப்ப இன்றைக்கு வந்து இப்படி மார்க்கத்துல இல்லாததுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப மார்க்கத்துல இல்லாத ஒரு காரியத்தை ஒரு ஆள் தனக்கு நன்மைன்னு நினைச்சு செஞ்சாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஃபலை யுக்பல மின்ஹு, அந்த காரியம் அந்த நபரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. எவ்வளவு அதுக்காக காசு செலவழிச்சாலும் சரி, எவ்வளவு நேரத்தை செலவழிச்சாலும் சரி, அவர் அந்த காரியத்தை செய்கிற பொழுது அல்லாஹ் சொன்ன அடிப்படையில செய்யாட்ட, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில செய்யாட்ட ஃபலை யுக்பல மின்ஹு, அந்த காரியம் அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், இது போன்ற மார்க்கத்தில் இல்லாதது செய்யக்கூடியவங்க மறுமை நாளிலேயும் நஷ்டவாளியாக ஆயிடுவாங்க. அப்ப நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை. நீங்க எதை செய்யறதா இருந்தாலும், எந்த நல்லறங்களை செய்யறதா இருந்தாலும் அதை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில செய்யுங்க. இதத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஒரு நபிமொழியில நமக்கு உணர்த்துறாங்க. மன் அஹதஸ ஃபீ அம்ரினா மா ஹாதா லைஸ அலைஹி ஃபஹுவ ரத்துன், யார் ஒருவர் நம்முடைய உத்தரவில்லாமல் நம்முடைய அனுமதி இல்லாமல் புதிதாக ஒரு காரியத்தை உருவாக்கி இந்த இஸ்லாத்திலே செய்கிறாரோ ஃபஹுவ ரத்துன், அதை அவர் செய்யக்கூடிய அத்துணை காரியங்களும் அது இறைவனால் மறுக்கப்பட்டு விடும். அப்ப ஒரு காரியம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லாஹ் இப்படி சில நிபந்தனைகளை எல்லாம் வைத்திருக்கிறான். ஒண்ணு, நாம அல்லாஹ்வுக்காக செய்யணும். ரெண்டு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி சொன்னாங்களோ அந்த அடிப்படையில நாம செய்யணும். நாமளா என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த மார்க்கத்தில் எதையுமே புதுசாக உருவாக்கிட கூடாது. அப்ப இப்படி எல்லாம் சில சட்டதிட்டங்கள் இருக்கிறது நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இரு பிள்ளைகள்ல ஒருவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு அதுல இது போன்று எதுவும் ஒன்று காரணம் இருந்திருக்கலாம். குர்ஆன்ல நம்ம பார்த்தவரையில் அது வெளிப்படையாக தெரியல. அல்லாஹ் தஆலா அதுல ஒருவருடைய அமலை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம பார்த்தவரையில் அது வெளிப்படையாக தெரியல. அப்ப ஒருவருடைய அமல் ஏற்பது ஏற்காமல் இருப்பது அல்லாஹ்வுடைய கையில உள்ளது.
அல்லாஹ் ஒரு ஆளுடைய அமலை ஏற்காம இருக்கிறதுனா எப்ப அல்லாஹ் ஏற்காம இருப்பான்? அல்லாஹ்ட்ட நன்மை எதிர்பார்த்து செய்யாம இருந்தா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அதே மாதிரி அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நாம செய்யலன்னு வைங்க, அதை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அப்ப இந்த மாதிரி ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார் அப்படின்னு நாம அதை புரியணும். அடுத்து அதுலயே அந்த இபாதத்திலேயே சொன்னாங்க. அப்ப இபாதத்துல தொழுகைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாம அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுலாம் சொன்னோமே, இதே மாதிரி அவங்க அன்றைக்கு சொன்னாங்களா? அன்றைக்கு அவங்க அப்படி சொல்லல. இந்த அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது என்று இப்ப நாம சொல்றோமா இல்லையா? இது இந்த இறுதி உம்மத்திற்காக இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்ல வைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க அந்த இறை தூதரின் மீது சலாமும் சொல்லுங்கள், ஸலவாத்தும் சொல்லுங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சலாம் சொல்றதுன்னா என்னன்னு தெரியும், நாங்க உங்களை பார்த்தோம்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இப்படி சொல்றது, சலாம் சொல்றது இந்த முறை தெரியும், உங்கள் மீது ஸலவாத் சொல்றதுனா அது என்ன, அதை பத்தி எனக்கு சொல்லி தாங்களேன் என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என் மீது ஸலவாத் சொல்வதாக இருந்தால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அத்தஹியாத்துல ஓதுறமா இல்லையா, அந்த வாசகத்தை சொல்லி கொடுக்கறாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று வரக்கூடிய அந்த திக்ரையும், அதே மாதிரி அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது என்று வரக்கூடிய அந்த துஆவையும் ரெண்டையும் நீங்க சொல்லுங்க. அப்ப இது நமக்கு இப்ப உள்ள மக்களுக்கு தான் எடுத்து சொல்லப்பட்டது. இன்னும் நீங்க ஒண்ணு யோசிக்கணும், கடந்த காலத்துல பல நபிமார்கள் தொழுது இருக்கிறாங்க. கடந்த காலத்துல உள்ள மக்களுக்கு அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக ஆக்கி இருக்கிறான். நாம எப்படி ஜக்காத்தை கொடுக்கிறோமோ, மூசா நபியினுடைய அந்த வரலாற்றை எடுத்து பாருங்க, அதுலயும் தொழுகை அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொன்னதை சொல்றான், ஜக்காத் அவங்களுக்கு வழங்க சொன்னதை சொல்றான். அப்ப அந்த தொழுகைனா இப்ப நாம எப்படி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி என்ன ஓதுறோமோ, நாம எப்படி ருக்கு பண்றோமோ, நாம எப்படி சுஜூது பண்றோமோ அப்படி அந்த வணக்கம் இருந்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த ஐவேளை தொழுகை கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடியே, ஐவேளை தொழுகை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே கடமையாக்கல. மிஅராஜ் பயணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு போனாங்களா இல்லையா, அப்பதான் அல்லாஹ் தஆலா ஐவேளை தொழுகையை கடமையாக்கினான். அப்ப அப்பதான் ஐவேளை தொழுகை கடமையாக்கப்படுதுன்னா அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க தொழுகலையா? அதுக்கு முன்னாடி தொழுதாங்க. அந்த தொழுகையினுடைய முறை அது கடந்த காலத்துல எப்படி இருக்குமோ அப்படி தொழுது இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க காபாவில் தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒட்டக குடலை தூக்கி போட்டாங்க, செய்தியை பாக்குறமா இல்லையா? அதே மாதிரி இன்னொரு முறை தொழுதுகிட்டு இருக்கிறப்ப அவங்க கழுத்துல கிடக்கக்கூடிய அந்த துண்டை வைத்து ரசூலுல்லாஹி கழுத்தை இருக்குனாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு தொல்லை தந்ததாக பல செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. அப்ப அதுல தொழுகையினுடைய முறை என்பது இப்ப நமக்கு சொல்லப்பட்டது, அது பின்னாடி உள்ள காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே இவ்வளவு முறைகள் அல்லாஹ் சொல்லல. அப்ப ஆரம்பத்தில் அதுக்கு முன்னாடி என்ன முறைகள் மக்களுக்கு மத்தியில தொழுகையாக இருக்குமோ, இறைவனை வணங்குவதற்குரிய முறையாக இருக்குமோ அந்த முறைப்படி அவர்கள் வணங்கி இருப்பாங்க. அதை வரிசைப்படுத்தித்தான் பின்னாடி தொழுகைனா அதுல அல்லாஹ் அக்பர் நீங்க தக்பீர் கட்டி ஆரம்பிக்கணும், அதுல ருக்கு இருக்கணும், அதுல 2 சுஜூத் இருக்கணும். அப்படி இருந்தா உங்களுக்கு ஒரு ரக்காயத்து முடியுது, திரும்ப 2வது ரக்காயத்துக்கு எழுந்திருக்கணும். இந்த சட்ட திட்டம் எல்லாம் இப்ப நமக்கு பின்னாடி சொல்லப்பட்டது. முன்னாடி சொல்லப்பட்டவர்களுக்கு அந்த மாதிரியான சட்ட திட்டம் இல்ல. அப்ப மூசா நபி தொழுதாங்கன்னு இருக்குது, அதுக்கு முன்னாடி உள்ளவங்க வணக்க வழிபாடுகள் செஞ்சாங்கன்னு இருக்குது, அவர்களுக்கு என்ன முறைப்படி அல்லாஹ் சொல்லி இருந்தாலும் அந்த முறைப்படி அவங்க தொழுது இருப்பாங்க. அப்படித்தான் நாம புரிய முடியும். இந்த தொழுகை முறைங்கிறது நமக்கு பின்னாடி உள்ள காலத்துல உள்ளதுங்க. இது இந்த கேள்விக்கான பதிலா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.